வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களவை தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை கூடுதல் இணைப்பு வெளியீடு. 7 பேர் விடுதலை, ஈழத்தில் பொது வாக்கெடுப்பை வலியுறுத்துவோம் என வாக்குறுதி. கொடநாடு சம்பவத்தில் தவறு செய்தவர்கள் தப்பிக்க முடியாது என முதலமைச்சர் பழனிசாமி உறுதி. அதர்மத்தின் கூட்டணியாக திமுக இருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சாடல். நாகர்கோவிலில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் பிரச்சார வாகனம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இல்லாததை அடுத்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் பணத்தை வாரி இறைப்பதாக தங்கத்தமிழ்ச்செல்வன் குற்றச்சாட்டு. தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்துக்கு தேடி மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என பேட்டி. திருவள்ளூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமாருக்கு கடும் எதிர்ப்பு. சத்தியமூர்த்தி பவனை முற்றுகையிட்டு அழகிரி காரை வழிமறித்து தொண்டர்கள் போராட்டம். பேரிடிவாளம் உள்ளிட்ட 7 தமிழர்களை விடுவிக்க மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்துவோம் என அதிமுக கூடுதலாக வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அதிமுக ஏற்கனவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் அதில் இடம்பெறாதவற்றை தொகுத்து கூடுதல் இணைப்பை தற்போது வெளியிட்டுள்ளது. அதில் இலங்கை தமிழர் படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் என அதிமுக உறுதியளித்துள்ளது. சிங்கள மக்களைப் போல் தமிழர்களுக்கும் சமமான உரிமைகள் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தப்படும் என கூடுதல் இணைப்பில் அதிமுக குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மாகாணங்களுக்கு சமமான அதிகார பகிர்வு முறையை கொண்டுவர மத்திய அரசு மூலம் அழுத்தம் கொடுக்கப்படும் எனவும் அதிமுக குறிப்பிட்டுள்ளது. ஈழத்தமிழர்கள் கோரிக்கைகள் குறித்து பொதுவாக்கெடுப்பு நடத்த இந்திய அரசிடமும் ஐநா அமைப்பினமும் வலியுறுத்தப்படும் என உறுதியளித்துள்ள அதிமுக ராஜு கொலை வழக்கில் சிறையில் உள்ள 7 தமிழர்களை விடுவிக்க மத்திய அரசையும் குடியரசுத் தலைவரையும் வலியுறுத்துவோம் என தெரிவித்துள்ளது. சிறப்பு நீர் மேலாண்மை திட்டம், காவிரி கோதாவரி ஆறுகள் இணைப்பு உள்ளிட்டவற்றை செயல்படுத்தப்படும் என்றும் அதிமுகவால் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தில் திமுகவினர் மீது மக்களுக்கு சந்தேகம் என்று கூறிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு சம்பவத்தில் யாரும் தப்பிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஆற்காட்டில் அதிமுக கூட்டணியில் அரக்கோணம் தொகுதி பாமக வேட்பாளர் ஏ.கே. மூர்த்தியை ஆதரித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், கொடநாடு கொலை கொள்ளை நடத்திய கூலிப்படையினருக்கு திமுகவினர்தான் ஜாமீன் அளித்ததாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வில் ஸ்டாலின் தான் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். சாதிக் பாட்ஷா மர்ம மரணத்திற்கு யார் காரணம் என கண்டுபிடித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை ரவி அவர்களே, இந்த தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும் என்பதற்காக நாம் ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்கிறோம். இப்போ கூட்டணியை பற்றி விமர்சனம் செய்கிறார், என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார், தனிப்பட்ட மனிதனை பற்றி விமர்சனம் செய்து மக்களிடத்திலே வாக்குகள் சேகரிக்க முடியாது. கொடநாட்டு கொலை பத்தி பேசுறார். ஏங்க எப்படி சித்தரிச்சு அதை வெளியிட்டு இருக்கார்? ஏங்க ஒரு கூலிப்படைக்கு, தீவிரவாதிகளுக்கு, கொள்ளை கும்பல்காரருக்கு திமுக கட்சிக்காரன் நிர்வாகி போய் ஜாமீன் எடுக்கிறானா? அதனுடைய பின்பலம் என்ன? அதுல சம்பந்தப்பட்டிருப்பதான தெரியுது. முதலமைச்சர் தொடர்புறுத்தி பேசினா இந்த வழக்க அக்கறை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. விடமாட்டோம். அதர்மத்தின் கூட்டணி திமுக, தர்மத்தின் கூட்டணி அதிமுக என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் பஜார் வீதியில் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமாரவேலுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திரண்டிருந்த பொதுமக்கள் கூட்டத்தில் பேசிய அவர், உச்சநீதிமன்றம் மூலம் காவிரி நடுவர் மன்றமும் அமைத்தது அதிமுக, ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியால் எந்த பயனும் இல்லை என்று கூறினார். தங்கம் உற்பத்தியாகும் நாடுகளில் கூட இலவசமாக வழங்கப்படுவது என்று கூறியவர், அதிமுக தாலிக்கு தங்கம் இலவசமாக வழங்கி வருவதாக தெரிவித்தார். திமுக ஆட்சியில் கொலை கொள்ளை நில அபகரிப்புதான் இருந்ததாக குற்றம் சாட்டியவர், திமுகவில் அராஜக கலாச்சாரம் தான் உள்ளது என்றும் சாடினார். திமுக ஆண்ட காலத்துல இங்கு பார்த்தாலும் அராஜகம், நில அபகரிப்பு
அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு ஏழை பாலையோட நிலத்தை அபகரிக்கின்றது. இதுதான் நடந்தது. ஆக அவர்களெல்லாம் அதர்மத்தின் கூட்டணி, அந்த கூட்டணி தர்மத்தின் கூட்டணி நம்முடைய கூட்டணி. இன்னைக்கு நரேந்திர மோடிஜி தமிழகத்தில் இன்னைக்கு நல்ல வளர்ச்சிகள் கொண்டு வருவதற்கு ரொம்ப உதவிகரமா இருக்காரு. நாகர்கோவிலில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்த வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய சென்னையிலிருந்து அக்கட்சி சார்பில் எல்இடி வாகனம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனம் நாகர்கோவிலுக்கு வந்தபோது தடுத்து நிறுத்திய பறக்கும் படை அலுவலர்கள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தப்படும் அந்த வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறப்படுகிறது. இதனையடுத்து வாகனத்தை கைப்பற்றிய தேர்தல் பறக்கும் படையினர் அகதீஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்றனர். ஓபிஎஸ்க்கும் அவர் மகனுக்கும் தேனி மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அமமுக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி மக்களவை தொகுதி அமமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தங்க தமிழ்ச்செல்வன் மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பெரியகுளம் தொகுதி மக்களவை உறுப்பினராக தினகரன் இருந்தபோது தேனியில் மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்ததாக தெரிவித்தார். தேனி தொகுதியில் ஓபிஎஸ் குடும்பத்தினர் பணத்தை வாரி இறைப்பதாக குற்றம் சாட்டிய தங்க தமிழ்ச்செல்வன் ஓபிஎஸ்க்கும் அவர் மகனுக்கும் மக்கள் தேர்தலில் பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். ஆனா அண்ணன் டிடிவி தினகரன் தேனி பெரியகுளம் பார்லிமெண்ட்ல ஜெயிச்சு ராஜ்யசபா எம்பி ஆகி 10 வருஷம் ஊர்லயே தங்கி வீடு வீடா போய் சர்வீஸ் பண்ண ஒரே எம்பி அண்ணன் டிடிவி தினகரன். வர்றாளு போறாளுக்கு பூரா 1000, 2000, 10,000, 5000 வீட்டுல வச்சு அப்படியே பொங்கல் கொடுப்போம்ல மக்களுக்கு, அது மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? தேனி மாவட்டத்து மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நிச்சயமா நாங்க மிகப்பெரிய வெற்றியை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்போம். திருவள்ளூர் மக்களவை தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக ஜெயக்குமாரை அறிவித்துள்ளதை கண்டித்தும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் SC/ST பிரிவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயக்குமாரை வேட்பாளராக அறிவித்தது உள்ளதை திரும்ப பெறவும் செல்வ பெருந்தகையை வேட்பாளராக அறிவிக்கவும் வலியுறுத்தியதுடன் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கமிட்டியில் உள்ள முக்கியமான துறை எஸ்சி துறை. இந்த எஸ்சி துறையின் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு கண்டிப்பாக ஒரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என்று நாங்கள் ஆல்ரெடி கேட்டிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது திருவள்ளூர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர் தொகுதி, இந்த தொகுதியில் மிஸ்டர் ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த சீட்டை கொடுத்திருக்கிறார்கள். ஜெயக்குமாருக்கும் இந்த தொகுதிக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஜெயக்குமார் வாபஸ் வாங்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடங்கும். எஸ்சி துறை போராட்டம் தொடங்கும். தமிழ்நாடு முழுவதும் நாளையும் இன்றும் உண்ணாவிரதம். தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை தேமுதிக தொடர்ந்து வலியுறுத்தும் என அக்கட்சியின் பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நிச்சயம் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பார் என கூறினார். மேலும் தூத்துக்குடியில் 2 பெண்கள் போட்டியிடுவது ஆரோக்கியமான போட்டி என கூறிய பிரேமலதா அரசியலில் பெண்கள் தொடர்ந்து வர வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். அரசியல்ல நிறைய பெண்கள் வரணும் அப்படின்றதுக்கு நானும் என்னைக்கு உறுதுணையா இருப்பேன். அந்த வகையில் தூத்துக்குடியில் 2 பெண்கள் போட்டியிடுவது உண்மையில் வரவேற்கத்தக்கது, ஆரோக்கியமான ஒரு விஷயம். வருவாரு. இப்ப அவர் முகத்தை காமிச்சாலே போதும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அதனால நிச்சயம் வருவாரு அப்படின்ற சொன்னாரு. உறுதியாக கேப்டன் வருவார் அப்படின்றத. பிரதமர் மோடி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் முத்தரசன் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொள்ளாச்சி சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தேர்தல் ஆணையம் ஆளும் கட்சிக்கு சாதகமாக ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறினார். மேலும் மோடிக்கு தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். வெளிநாட்டில் இருக்கிற கருப்பு பணம் மீட்கப்படும்.
100 நாளில் மீட்கப்படும். அப்படி மீட்கப்படுகிற பணம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் செலுத்தப்படும். 100 நாளில் செலுத்தப்படும். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வழங்கப்படும். விவசாயிகளுடைய வருமானம் இரட்டிப்பாக்கப்படும். வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரையை காங்கிரஸ் ஏற்று செயல்படுத்தவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் செயல்படுத்துவோம் என்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசினார். எந்த ஒரு வாக்குறுதியும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஒரு பிரதமரை நான் இவ்வாறு கூறுவதை யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. அவரை போன்று பொய் பேசுகிற ஒரு பிரதமரை நாடு இதுவரை பார்த்ததில்லை. அவர் ஏறத்தாழ எப்படிப்பட்ட செயல்பாடு மேற்கொள்கிறார் என்று சொன்னால், ஹிட்லர் எப்படிப்பட்ட நிலையை மேற்கொண்டாரோ அதே நிலையைத்தான் இன்றைக்கு மோடி மேற்கொள்ளுகிறார். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் வாழ்த்து பெற்றதை அடுத்து நாஞ்சில் சம்பத், தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை காங்கிரஸ் மாநில தலைவர் KS அழகிரி தலைமையில் அக்கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய KS அழகிரி, குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் வாய்ப்பு என ராகுல் காந்தியும் முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி பிரச்சாரத்திற்காக தமிழகம் வருகை தர உள்ளதாக கூறிய அவர், அதிமுக கூட்டணி போட்டியிடும் 40 தொகுதிகளிலும் அவர்களுடைய வெற்றி சூறையாடப்படும் என்றும் தெரிவித்தார். சிவகங்கை வேட்பாளர் இன்றைக்கு அறிவிக்கப்படுவார். ஏன் அறிவிக்கப்படவில்லை என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்குத்தான் பதவி என்கின்ற ஒரு கொள்கையை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய தேர்தல் அறிக்கையினுடைய முழு வடிவமும் தலைவர் ராகுல் காந்தி அவர்களிடம் நேற்று கொடுக்கப்பட்டு விட்டது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை பார்வையிட்ட பிறகு உடனடியாக வெளியிடும். வருகிறார்கள், ராகுல் காந்தி வருகிறார், பிரியங்கா காந்தி வருகிறார். எனவே எங்களுடைய கூட்டணி தமிழகத்திலே 40 இடங்களிலும் வெற்றி பெற்று மகத்தான சாதனையை படைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனைத் தொடர்ந்து நாஞ்சில் சம்பத் மற்றும் மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி ஆகியோர் ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்தனர். திராவிட முன்னேற்ற கழக கூட்டங்களில் நான் பேசியிருக்கிறேன். நேற்றைக்கும் ஐநாவரத்தில் பிரச்சாரம் செய்திருக்கிறேன். தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை வென்றெடுக்கின்ற மகத்தான தலைமை தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமை, காலத்தால் விழித்துக் கொண்ட காவிய தலைவன் அண்ணன் ஸ்டாலினுக்கு வருகிற காலமெல்லாம் கையெழுத்தாகி இருந்து உதவ நான் சூளுரைத்திருக்கிறேன். இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில், இந்த நாட்டுடைய பன்மை கலாச்சாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு நாங்கள் ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கின்றோம். இந்த கொள்கை முடிவை நாட்டு மக்கள் வரவேற்கிறார்கள். இதை தாண்டி எங்களுக்கு நெருக்கடிகளிலோ அல்லது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்தால் அதையும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை அரசியலிலே சின்ன சின்ன சமரசங்கள் என்பது தவிர்க்க முடியாதவை. தென் சென்னையில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அதிமுக பெறும் என அமைச்சர் ஜெயக்குமார் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை ஓட்டேரி பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை சென்னையில் பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் தான் விழும். அதனால இந்த ஓட்டை யாருமே கை வைக்கவே முடியாது. இதை கை வைக்கவே முடியாத ஓட்டு. எனவே அந்த அடிப்படையில் தான் நான் உறுதியாக சொல்கிறேன். அதனால் ஏற்கனவே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டுக்கு மேலே எடுத்தார். பிஜேபி ஒரு 2,10,000 ஓட்டு மேலே எடுத்தது. அதெல்லாம் சேர்க்கணும்னா கிட்டத்தட்ட தென் சென்னை பொறுத்தவரையில் மொத்தம் 6 லட்சம் ஓட்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிச்சயமாக பெறுகின்ற நிலை வரும். 1999ஆம் ஆண்டு பாஜகவுடன் கூட்டணி வைத்த கருணாநிதி அப்போது திமுகவை அடகு வைத்தாரா என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பினார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அப்போது தமிழகம் முழுவதும் ஸ்டாலின் பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியதோடு, அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதும் மாற்றிக்கொள்வதும் சகஜம் என்று தெரிவித்தார். கலைஞர் அவர்கள் 1999 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வச்சிருந்தார். அப்போ கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாரதிய ஜனதா கட்சியில் வச்சு அடகு வச்சாங்களா?
அன்னைக்கு இன்றைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்காக தமிழகம் முழுக்க சென்று அவர் பிரச்சாரம் பண்ணார். அப்போ அடமானம் வைத்ததற்கு உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய வகையில் அவர் பிரச்சாரம் செய்தாரா? அரசியலில் ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி வைப்பதும் கூட்டணிகளை மாற்றிக்கொள்வதும் சகஜமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போன்ற வார்த்தைகள் சொல்வது ஏற்புடையது அல்ல என்று என்னுடைய கருத்து. மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 60 சீட்டுக்கு மேல் வெற்றி பெறாது என்று மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் நானும் கூட பாதுகாவலன் தான் என்ற தலைப்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் தேர்தல் ஆதாயத்திற்காக பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் கட்சி பயன்படுத்துவதாகவும் இனி ஒருபோதும் பலன் அளிக்காது என்றும் தெரிவித்தார். பாஜக 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த பியூஷ் கோயல் நாட்டிற்கு மிகவும் வலுவான பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தலைவர்கள் தேவைப்படுவதாகவும் திடீர் அரசியல்வாதிகள் யாரும் தேவையில்லை எனவும் கூறினார். மேலும் அயோத்தியில் ராமர் கோயில் நிச்சயம் கட்டப்படும் என்றும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதியளித்தார். ஜெயலலிதா வாழ்க்கை வரலாறு பற்றிய திரைப்படத்தில் நடிப்பதற்கு பாலிவுட் நடிகை கங்கனா ராணாவத் 24 கோடி ரூபாய் ஊதியம் பெற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஏராளமான திரைப்படங்களில் நடித்து வரும் தமிழக முன்னாள் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறு தலைவி என்னும் பெயரில் தமிழிலும் ஜயா என்னும் பெயரில் ஹிந்தியிலும் திரைப்படமாக தயாரிக்கப்பட உள்ளது. இந்த படத்தில் ஜெயலலிதா கதாபாத்திரத்தில் நடிக்க தேர்வு செய்யப்பட்டுள்ள பாலிவுட் நடிகை கங்கனா ராணாவத்துக்கு 24 கோடி ரூபாய் ஊதியம் வழங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்தியாவிலேயே அதிக தொகையை ஊதியமாக பெறும் நடிகை என்ற பெயரையும் கங்கனா ராணாவத் பெறுகிறார். இந்த படத்தில் நடிப்பதற்காக தமிழ் கற்றுக்கொள்ளப் போவதாகவும் கங்கனா ராணாவத் தெரிவித்துள்ளார். சஞ்சய் லீலா பன்சாலி தயாரித்த பத்மாவத் படத்திற்கு நடிகை தீபிகா படுகோன் 13 கோடி ரூபாய் சம்பளம் பெற்றதே இதுவரை அதிக தொகையாக இருந்து வந்தது. ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டியின் மனைவி ஜோதி பாலகிருஷ்ணா களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவர் ஓசூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக சித்தனப்பள்ளி முனீஸ்வரர் கோவிலில் பூஜை செய்த ஜோதி பாலகிருஷ்ணா ரெட்டி ஓசூர் பகுதியில் உள்ள அனைத்து குறைபாடுகளையும் சரி செய்து பல நல்ல திட்டங்களை கொண்டு வருவதாக அங்கிருந்த மக்கள் மத்தியில் தெரிவித்தார். இந்த நிலையில் கடலூரில் உதயநிதி ஸ்டாலின் வருகையொட்டி திமுகவினரின் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப டோக்கன் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. 300 திமுகவினர் இருசக்கர வாகனங்களுக்கு பெட்ரோல் நிரப்ப டோக்கன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் பெட்ரோல் நிரப்ப வந்த 165 பேரின் டோக்கன்களை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேபோல் மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆசைமணி சீர்காழியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் ஏராளமான தொண்டர்களும் நிர்வாகிகளும் வாக்கு சேகரிக்க சென்றனர். அவர்களுக்கு இலவச பெட்ரோல் டோக்கன் வழங்கப்பட்டதாக வந்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தேர்தல் பறக்கும் படையினர் ஏராளமான டோக்கன்கள் மற்றும் 10,000 ரூபாயையும் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உரிய ஆவணங்கள் இன்று கொண்டு செல்லப்பட்ட 7 லட்சம் ரூபாயை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டேரி கிராமத்தில் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த டாடா லோடு வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 3,46,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இதேபோல் தருமபுரி மாவட்டம் கோபிநாதாம்பட்டியில் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மொரப்பூரைச் சேர்ந்த விக்னேஷ், சுரேஷ், உதயகுமார் ஆகியோர் வந்த காரை சோதனை செய்த போது உரிய ஆவணங்கள் இல்லாமல் 1,35,000 ரூபாய் ரொக்கம் கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதேபோன்று சேலம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட உதியத்தூர் சாலையில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரியலூரில் இருந்து சேலம் வந்த லாரியை மடக்கி சோதனை செய்த போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 1,08,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். மேலும் மன்னார்குடி அருகே நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 1 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தேர்தல் உதவி அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. காங்கிரஸ் தலைவர்கள் பாகிஸ்தானில் போட்டியிட்டால் வெற்றி பெறக்கூடும் என பாஜக தேசிய பொதுச் செயலர் ராம் மாதவ் தெரிவித்திருக்கிறார். அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்
ட்விட்டரில் காங்கிரஸ் தலைவர்கள் பதிவிடும் கருத்துகள் இந்தியாவை விட பாகிஸ்தானில் அதிக எண்ணிக்கையில் மறுட்வீட் செய்யப்படுவதாக குறிப்பிட்டார். அதனால் எதிர்க்கட்சியினர் பாகிஸ்தானுக்கு சென்று தேர்தலில் போட்டியிட்டால் ஒருவேளை வெற்றி பெறக்கூடும் என்றும் ராம் மாதவ் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர் இந்தியாவுக்காக பேசுகின்றனரா பாகிஸ்தானுக்காக பேசுகின்றனரா என மக்கள் குழம்பி போய் உள்ளதாகவும் ராம் மாதவ் தெரிவித்தார். காங்கிரஸில் சேர்ந்ததாக கூறப்படுவதை மறுத்துள்ள பாடகி சப்னா சௌத்ரி தான் எந்த கட்சிக்காகவும் பிரச்சாரம் செய்ய போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பாடகியும் நடன மங்கையுமான சப்னா சௌத்ரி காங்கிரஸ் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தியுடன் இருக்கும் படம் ஒன்று ஊடகங்களில் வெளியானது. இதையடுத்து சப்னா சௌத்ரி காங்கிரஸ் கட்சியில் இணைந்து விட்டதாக செய்தி வெளியானது. இந்த நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சப்னா சௌத்ரி தான் காங்கிரஸ் கட்சியில் சேரவில்லை என்றும் பிரியங்காவுடன் ஒன்றாக உள்ள படம் பழையது என்றும் தெரிவித்தார். மக்களவைத் தேர்தலில் எந்த கட்சிக்காகவும் தான் பிரச்சாரம் செய்ய போவதில்லை என்றும் சப்னா சௌத்ரி குறிப்பிட்டார். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 26 நாட்களே உள்ள நிலையில் தமிழகத்தில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் கொளுத்தும் வெயிலில் தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகின்றனர். தஞ்சாவூர் சட்டமன்ற அதிமுக வேட்பாளர் காந்தி இன்று பள்ளி அகரஹாரம் பகுதியில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். அவருடன் அமைச்சர் துரைக்கண்ணு, அதிமுக தொண்டர்கள் மற்றும் பாமக கட்சி நிர்வாகிகள் உள்பட கூட்டணி கட்சியினர் வீதி வீதியாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து வருகின்றனர். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் அருகே பிரச்சாரத்தை தொடங்கினார். அதிமுக மட்டுமின்றி பாஜக, பாமக தொண்டர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் ஜெயவர்தனுடன் சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தனர். மயிலாப்பூரின் பல்வேறு தெருக்கள் வழியாக பிரச்சாரம் செய்து கலங்கரை விளக்கம் வரை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த நிலையில் தென் சென்னை திமுக வேட்பாளரான தமிழச்சி தங்கபாண்டியன் சைதாப்பேட்டையில் உள்ள மசூதி பள்ளம் பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவில் குடும்ப அரசியல் இருந்தாலும் மக்களுக்கான சேவை செய்யக்கூடிய அரசியலாக இருக்கும் என கூறினார். மேலும் தற்போது எம்பி ஜெயவர்தன் மட்டும் குடும்ப அரசியலிருந்து வரவில்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வெற்றி வாய்ப்பு 100% கண்முன்பாக தெரிகின்றது. அந்த அளவிற்கு நம்பிக்கையும் எழுச்சியையும் என்னுடைய ஒவ்வொரு சந்திப்பும் இன்றைக்கு சைதை பகுதியிலே இருக்கின்ற இந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய இந்த ஜமாத்தை மதிப்பிற்குரிய ஹனிஃபா காஜியார், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்களுடைய அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அத்துணை பேரையும் சந்தித்து ஆதரவு கேட்டிருக்கின்றேன். மிகுந்த உற்சாகத்தோடும் மதச்சார்பின்மைக்காக எப்பொழுதும் தொடர்ந்து குரல் கொடுத்து துணை நிற்கின்ற கட்சி திமுக என்பதாலும் அவர்கள் உற்சாகமான வரவேற்பையும் அன்பான ஆதரவையும் தெரிவித்திருக்கின்றார்கள். இதனிடையே சென்னை சவுகார்பேட்டையில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்ட மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது பணமதிப்பிழப்பு நடவடிக்கையால் தொழில் வர்த்தகம் முடங்கிவிட்டதாக தெரிவித்தார். மோடி எடுத்த தவறான முடிவால் இந்தியா முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கடந்த 5 ஆண்டு கால பிஜேபி மோடி அரசால் இந்தியாவே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பண மதிப்பீடு மூலமாக பண புழக்கம் முற்றிலும் முடங்கி தொழில் வர்த்தகம் என்று மோடி எடுத்த ஒரு தவறான முடிவால் தமிழ்நாடு மற்றும் ஏன் இந்தியாவே தவித்தது. அதன் தாக்கம் இன்னும் தீரவில்லை. அதனால் கண்டிப்பாக நான் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டையில் உள்ள சார்ந்த பகுதி, இங்கே வட இந்தியர்கள் அதிகம், அவர்களே முன்வந்து இந்த முறை நாங்கள் மோடிக்கு வாக்களிக்க மாட்டோம், கண்டிப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் வாக்களிப்போம் என்று வந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து சிலுவத்தூர் ரோடு, ஆரோக்கிய மாதா தெரு, நாகல் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்த முன்னாள் திமுக அமைச்சர் ஐ பெரியசாமி எடப்பாடி ஆட்சியில் தமிழகம் 50 ஆண்டுகள் பின்னோக்கி சென்று விட்டதாக குற்றம் சாட்டினார். பேருந்து கட்டணம், மின்சார கட்டணம், சமையல் எரிவாயு விலை உயர்வால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பில் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஜோதிமணி, வேடச்சந்தூர், விராலிமலை, மணப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவும் வாழ்த்தும் கோரினார். இதனிடையே கரூர் மாவட்ட காங்கிரஸ் அலுவலகம் வந்த ஜோதிமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நரேந்திர மோடி அரசுக்கு எதிரான அலை தற்போது வீசி வருவதால் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார்.
புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.